எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஜிடி நாயுடு, அது பேர் அல்ல, வரலாறு. அந்த வரலாறை தழுவி எடுக்கப்பட்ட பயோபிக் தான் ஜிடி நாயுடு ஃபிலிம். அந்த படம் அந்த வரலாறை சரியாக சொல்லியிருக்கா, உண்மையாக சொல்லியிருக்கா, ரசிக்கும்படி சொல்லியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். தி ராக்கெட்டரி படத்துக்கு அப்புறமா மாதவன் நடிக்கக்கூடிய பயோபிக் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. மாதவனோடு சத்யராஜ் நடிக்கிறாரு. அதே நேரத்தில் ஜெயராம், பிரியாமணி, துஷாரா விஜயன் அப்படின்ற பெரிய நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்காங்க. இந்த கதையில பிளஸ் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரியான ஒரு கதையை தேர்வு செஞ்சதே மிக சரியான தேர்வு. ஏன் அப்படின்னா ஜிடி நாயுடு அவர்களை தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். குறிப்பாக கோவை போகிறப்போ ஜிடி நாயுடு மேம்பாலமாக இருக்கட்டும், அதே போல் அந்த மியூசியமாக இருக்கட்டும், இது போன்ற இடங்களுக்கெல்லாம் போகிறப்போ அவரை பற்றின நினைவுகளும் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளும் வரும். மற்ற மாநிலங்களில் இருக்கவங்களுக்கும் இந்த படம் அவரை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகம் கொண்டாட மறந்த, உலகம் பெரிய அளவில் அங்கீகரிக்காமல் விட்ட ஒரு கண்டுபிடிப்பாளர், ஒரு சாதனையாளருடைய கதை இது. இதை தேர்வு பண்ணதுக்கு அந்த டீமுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். கதையினுடைய ஒன்லைன் அப்படின்னா ஜிடி நாயுடு அவர்களுடைய வரலாறு அப்படின்றது ரொம்ப பெருசு. அதில் இவங்க எடுத்துக்கிட்ட ஒன்லைன் அப்படின்றது ஜிடி நாயுடு அவர்களுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அவருக்கு எதிராக சதி நடக்கிறது, அவருக்கு எதிராக ஒரு அரசியல் நடக்கிறது, அந்த அரசியலை எதிர்த்து எப்படி அவர் போராடுறாரு அப்படின்றதா இருக்கு. நிறைய பேர் ஜிடி நாயுடு அவர்கள் அப்படின்னா அவருடைய கண்டுபிடிப்புகள் பற்றினதாக இருக்கும் அப்படின்றத தாண்டி கண்டுபிடிப்புகள் பற்றினது ரொம்ப கம்மியாக இருக்குது. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இந்த கதை பேசுது. ஓகே, அரசியலை பேசியிருக்கு அப்படின்னா அரசியல் பேசுகிறப்போ ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேன் இருக்கணும். அப்படி இருக்கான்னா இந்த கதையில் எனக்கு தெரிஞ்சு 2 ட்விஸ்ட் அண்ட் மட்டும்தான் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. குறிப்பாக இந்த படத்துக்கு நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. அந்த காலகட்டத்துக்கு தேவையான ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், ஜீப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் சாதாரண வேலை இல்லை, ரொம்ப கடினமான வேலை. அதை அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சரியாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ரேடியோ பண்ணுங்க அப்படின்னா அது ஈஸியே அப்படின்னா இன்றைக்கி இருக்க ரேடியோ பார்த்து பண்ணிடலாம். ஆனால் இதே ரேடியோ அன்றைக்கி இருக்க மாடலில் பண்ணுங்க அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். அதை வச்செல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறப்ப ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. அந்த காலத்தில் சின்ன சின்ன கண்டுபிடிப்புகள் எப்படி இருந்துச்சோ அதுக்காக ரொம்ப நேர்த்தியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய உழைப்பு அப்படின்றது ஸ்க்ரீனில் தெரியுது. அடுத்தது மேக்கப் ஏன் முக்கியம் அப்படின்னா 1940களில் இந்த கதை நடக்குது. ஸோ மேக்கப் ரொம்ப முக்கியம். பல தலைவர்கள் ஜிடி நாயுடுவோட தொடர்பில் இருந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு அதே மாதிரி அவங்களுக்கு உருவ ஒற்றுமை கொடுத்து மேக்கப் பண்ணணும். அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கா அப்படின்னா மாதவன் அவர் கொஞ்ச நேரத்திலே அவர் ஜிடி நாயுடு அப்படின்னு நமக்கு திரையில் தெரிய ஆரம்பிக்கிறாரு. மற்ற நடிகர்கள்லாம் ஜிடி நாயுடுவோட இருக்கக்கூடிய நடிகர்களை இவங்க யார் அப்படின்னு நமக்கே பல நேரங்களில், அரசியல் தெரிந்த நமக்கே பல நேரங்களில் கேள்வி எழுது. அந்த அளவுக்கு மேக்கப் ஒட்டியும் ஒட்டாமல் இருக்குது பல நடிகர்களுக்கு. ஏன் மாதவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவர் வழுக்கத்தலையோடு வருவார். அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெட்டப் மாதவனுக்கு பொருந்தாமல் இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது காஸ்டியூமை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தை முடிஞ்சளவு மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருந்திருக்கலாம், இன்னும் அதுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்ற விஷயங்களும் தெரியுது. ஏன் அப்படின்னா அவங்க 1940களுக்கு போயிட்டாங்க. அன்னைக்கு இருந்த போலீஸ்காரங்களாம் வர்றாங்க. அன்னைக்கு இருந்த போலீஸ்காரங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்க்குறப்ப என்னடா இப்போ தச்சு போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு காஸ்டியூம் பல இடங்களில் அதை காட்டி கொடுத்துருது. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டிருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சதி நடக்குது. அந்த சதிக்கு எதிராக இவர் எந்தெந்த இடங்களில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வச்சு அதை கடந்து போகிறாரு அப்படின்னு இருக்கணும். ஆனால் இவர் பேசாமல் வெற்றி அடைந்து கொண்டே இருக்கிறார். ஜெயராம் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார். ஜெயராமை வில்லனாக ஏற்றுக்கிறதுக்கே பலரால் முடியலை. ஏன்னா ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டரை மாதிரி அவர் வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கும் நோக்கம் இருக்குது. சரி, ஜெயராம் வில்லன் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே இன்னொருத்தரை வில்லனாக கொண்டுறாங்க வினய். அவரையாவது வில்லனாக ஏற்றுக்கணும்னா வில்லத்தன்மை அதிகமாக இருக்கணும். அங்கேயும் வில்லத்தன்மை அதிகமாக இல்லை. அப்போ யார் தான் வில்லை அப்படின்னா ஆங்கிலேயர்கள், வெள்ளைக்காரன் தான் வில்லை அப்படின்னா அதுக்கான ஏதாவது காரணங்கள் சொல்லணும், அதுவும் இல்லை. ஸோ ஒரு நோக்கம் இல்லாமல் ஒரு வரலாறு இங்கே சொல்கிறப்போ அதை திரைக்கதையாக மாற்றுறப்போ நிறைய பிரச்சனைகளை இந்த திரைக்கதை சந்திக்குது. அதனால நம்ம ஜிடி நாயுடு அவர்களை வரலாற்றை பார்க்குறோம். அந்த வரலாறு ஓவராலாக பார்க்குறப்போ டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது, ஒரு திரைப்படத்துக்கான திரைக்கதை மாதிரி இல்லை. அடுத்த மைனஸ் அப்படின்னா இதில் பல இடங்களில் க்ரீன் மேட்டில் ஷூட் பண்ணியிருக்காங்க. சில காட்சிகள் ஏஐன்னு தெரியுது. ஹிட்லருடைய ஊர்வலத்தில் இவங்க போய் கலந்துக்கிறாங்க, அதாவது அன்றைய ஜிடி நாயுடுலாம் கலந்துக்கிறாங்க. அதெல்லாம் வரலாறு. ஆனால் அதை இவங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க, நமக்கே தெரியுது அது ஏஐல பண்ணியிருக்காங்க, க்ரீன் மேட்டில் பண்ணியிருக்காங்க, அப்படியே மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு. ஒரு கப்பலில் போகிறாங்க, கப்பலில் ஃப்ரண்ட்டில் இருக்க கேரக்டர் மட்டும் ஆடுது, பின்னாடி இருக்க கேரக்டர் அப்படியே இருக்குது. ஸோ நமக்கு பார்க்குறப்பவே தெரியுது க்ரீன் மேட்டில் கீப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஏஐ, க்ரீன் மேட், இந்த ஒர்க்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தா கதையோடு நம்மளால் ஒன்றி இருக்க முடியும். அடுத்தது ஸ்லாங். இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறவங்க வர்றவங்க கோவை ஸ்லாங் இதெல்லாம் பார்க்குறப்போ மேபி ரொம்ப பியூர் கோவை ஸ்லாங் கொடுத்தோம் அப்படின்னா இது மற்ற மாவட்டங்களில் சரியாக எதிரொலிக்காது அப்படின்னு நினச்சிருக்காங்களோ என்னவோ. இதில் கோவை ஸ்லாங் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை. சத்யராஜ் மட்டும்தான் அந்த கோவை ஸ்லாங்கை பர்ஃபெக்டாக இது பண்ணுறாரு. மற்ற எல்லாருமே அந்த ஸ்லாங்லேருந்து கொஞ்சம் வேறுபட்டு தான் நிற்கிறாங்க.
ஸோ அது உண்மையான ஒரு பயோபிக்குள்ளே போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வியை ஏற்படுத்துது. இன்னும் இந்த கதையை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வெங்காயம் கட் பண்ணுற, காய்கறி கட் பண்ணுற மிஷினில் ஆரம்பித்து சேவிங் ரேஷராக இருக்கட்டும் சரி, ஏன் மெர்சிடிஸ் பென்ஸ் கம்பெனி கோயம்புத்தூருக்கு வராமல் போன காரணம் இதெல்லாமே மேலோட்டமாக கடந்து போயிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு கார் கம்பெனி கோயம்புத்தூருக்கு வர வேண்டியது வரல, அதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்றப்போ அப்படி பார்க்குற ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகி அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வரணும். ஆனால் அது அப்படியே ஒரு ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி கடந்து போயிடுது. ஜிடி நாயுடு அவர்களை பற்றி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ஜிடி நாயுடு அவர்களை பற்றி இந்த கதையை நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது பாட புத்தகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணதாலேயோ என்னவோ இந்த கதையை பார்க்குறப்போ பாடம் மாதிரி இருக்குது, படம் மாதிரி இல்லை. இந்த கதையை இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆக்கணும் அப்படின்னா இவங்க தேர்வு பண்ண இந்த பிளாட்டை விட்டுட்டு, அதாவது ஜிடி நாயுடு அவர்களுக்கு பின்னாடி இருந்த அரசியல் அப்படின்றத விட்டுட்டு, ஜிடி நாயுடு அவர்கள் ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி எப்படி கஷ்டப்பட்டாரு, எப்படி பேட்டன் ரைட் வாங்கினாரு, எப்படி சம்பாரிச்சாரு, எப்படி ஒரு ஊருக்கு பெருமை சேர்த்தாரு, எப்படி அவர் உலகத்துக்கே பெருமை சேர்த்தார் அப்படின்னு இந்த கதையை கொண்டு போயிருந்தா பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு படமாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்தத்தில் இந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 ஆதங்கம் வருது. ஒன்று, ஜிடி நாயுடு அவர்களை வெள்ளைக்காரங்களும் அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்களும் அடுத்த லெவலுக்கு முன்னேற விடாமல் தடுத்துட்டாங்களே அப்படின்ற ஆதங்கம் ஒரு பக்கம் வரும். இப்பேற்பட்ட அறிஞருடைய கதையை இன்னும் நல்லா எடுத்திருக்கலாமே அப்படின்ற ஆதங்கமும் வரும். ஆனால் வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக ஒரு டைம் இந்த படத்தை பார்க்கலாம்.